அன்பின் பிதாவே, நாளை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிடத்துல வாசமாயிருக்கிற தேவன் நீர். பரிசுத்த எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கை கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்துல தேவ அன்பினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனை போல் இருந்தான் என்றார்கள். சேபா சல்முனா 2 பேரும் மீதியான் தேசத்து ராஜாக்கள். அவங்க கிட்ட கிதியோன் பேசுறாரு. தாபோர்ன்ற இடத்துல நீங்க கொன்று போட்ட அந்த மனுஷர். அடுத்த வசனத்துல பாக்குறோம், அவங்க கிதியோனோட சகோதரர்கள். அதத்தான் கேக்குறான். நீங்க தாபோன்ல கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய சகோதரர்களை குறிச்சு கேக்குறான். அதற்கு அவங்க பதில் சொல்றாங்க, நீ எப்படிப்பட்டவனோ அதே மாதிரிதான் இருந்தாங்க, அவங்களும் ராஜகுமாரர்களை போல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாங்க. அப்பொழுது அவன் அவர்களை, என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாய் இருந்தார்கள். அவர்களை உயிரோடு வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அந்த பழிக்கு பழி வாங்குற பழக்கம் இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சான்னா, நீ என்னுடைய சகோதரரை கொல்லாம இருந்திருந்தேன்னா நான் உங்களை உயிரோடு விட்டுருப்பேன். ஆனா நீங்க என்னுடைய சகோதரர்களை கொன்னுட்டீங்க, அதனால உங்களை நான் இப்ப கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றார். தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு என்றான். கிதியோன் தன்னோட மூத்த மகன் கிட்ட சொல்றார், அவங்கள வெட்டி போடு. யார் 2 பேரையும்? சேபாவையும் சல்முனாவையும் வெட்டி போடு அப்படின்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அவன் இளைஞன், பயப்படுறான். ஒரு தேசத்தின் ராஜாவை வெட்டுறதுக்கு அவனுக்குள்ள பயம் இருந்துச்சு. அதனால அவன் என்ன சொல்றான், தன்னோட பட்டயத்தை உருவுறதுக்கே பயப்படுறான். அப்பொழுது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். மனுஷன் தைரியமா இருந்தா அவனோட பலனும் அதிகமா இருக்கும். அவன் எப்படி இருக்கானோ அப்படித்தான் அவனோட பலமும் இருக்கும். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து கரைகளை எடுத்துக்கொண்டான். அந்த ஒட்டகத்தோட கழுத்துல இருக்கிற ஆபரணங்களை, நகைகளை கிதியோன் எடுத்துக்கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானையர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள். இஸ்ரவேல் மக்கள்லாம் கிதியோன்ட்ட சொல்றாங்க, இனிமேல் நீதான் எங்களுக்கு ராஜா மாதிரி எங்களை ஆளுகை செய்யணும், ராஜாவாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீரும் அப்படி சந்ததி சந்ததியா உன்னுடைய குமாரன், அடுத்த குமாரனுடைய குமாரன் அப்படியே ஆளுகை செய்ய கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான்,
கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். கர்த்தர் தான் உங்களை ஆளுகை செய்யணும், கர்த்தர் தான் உங்களுக்கு ராஜாவாய் இருக்கணும். நானும் என்னுடைய பையனும் உங்களை ஆளுகை செய்ய மாட்டோம் அப்படின்றத அவங்களுக்கு தெளிவா சொல்லிட்டான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, ஆனா கொஞ்ச நாள் பின்பு என்ன சொல்றானா, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். முதல்ல கரெக்டா பேசிட்டான், ஆண்டவர் தான் உங்களுக்கு ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, நான் உங்ககிட்ட ஒரு காரியம் கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கான்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. எல்லார்கிட்ட என்ன இருந்தது? பொண்ணுல செய்த, தங்கத்துல செய்த கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். எல்லாம் கொண்டு வந்து தங்கத்தால செய்யப்பட்ட கடுக்கன்களை கொண்டு வந்து, நகைகளை கொண்டு வந்து ஒரு துணியை விரிச்சு அதுல எல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க. ஏன்னா கிதியோனை ரொம்ப மதிச்சாங்க. ஏன்னா மீதியானியர்கிட்ட இருந்து நம்மளை தப்புவித்த கடவுளால் அனுப்பப்பட்ட இரட்சகன் அப்படின்றத உணர்ந்ததுனால, கர்த்தரால் அனுப்பப்பட்ட நியாயாதிபதி அப்படின்றத உணர்ந்ததுனால அவங்க இதெல்லாம் செய்யறாங்க. பிறை சந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துக்களில் இருந்து சரபணிகளும் அல்லாமலும் அவன் கேட்டு வாங்கிய பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கல் நிறையாயிருந்தது. எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாங்க. கொள்ளையிட்ட பொருட்களையும் கொண்டு வந்து போட்டாங்க. மீதியானியருடைய ராஜா கிட்ட எடுத்துட்டு வந்த இரத்தாம்பரம், அதனோட ஒட்டகத்தோட கழுத்துல இருந்த நெக்லஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாங்க. மொத்தம் எல்லாத்தையும் சேர்த்தா 1700 பொன் சேக்கல். அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அந்த வாங்கின பொன் நகையெல்லாம் வச்சு ஒரு ஏபோத்தை உருவாக்குறான். ஏபோத்ன்றது பிரதான ஆசாரியர் போடுற வஸ்திரம், அது விசேஷமானது. அத குறிச்சு யாத்ராகமம் 28வது அதிகாரத்துல அது எப்படி செய்யப்படணும், அப்படி அந்த வஸ்திரம் எப்படி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது நிறைய பொண்ணுனாலையும் விலையேறப்பட்ட கற்களாலையும் செய்யப்பட்ட வஸ்திரம், பிரதான ஆசாரியனுக்குரிய வஸ்திரம். அத இந்த பொன்னகையில வச்சு இவன் செஞ்சுட்டான். அதை தன் ஊரான ஒப்பிராவிலே வைத்தான். அவன் ஊர்ல அந்த ஏபோத்தை வச்சான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். கிதியோன் செய்து வைத்த அந்த ஏபோத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை பின்பற்றத விட்டுட்டு இந்த ஏபோத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இதுல கிதியோன் தவறு செய்துட்டாரு. இஸ்ரவேல் மக்கள் வழி விலக்கி செல்றதுக்கு கிதியோன் ஒரு காரணம் ஆயிட்டார். ஆண்டவர் கூட இருந்து பெரிய வெற்றிய பெரும்படியா செய்தாரு. ஆனா அதே கிதியோன் இங்க ஜனங்கள் வழி விலகி செல்றதுக்கு காரணமாயிட்டாரு. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலை எடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. ரொம்ப அமைதியா 40 வருஷம் இருந்தாங்க. மீதியானியர் அதுக்கப்புறம் ஜெயிக்க முடியல. ஏன்னா ராஜா 2 பேரும் கொன்னு போடப்பட்டாங்க. அதனால அவங்க மேல எழும்ப முடியல.
யோவாசின் குமாரனாகிய எருபகால் போய், எருபகால்ன்றது கிதியோனுக்கு இன்னொரு பேரு. அவன் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். இப்ப தன்னோட வீட்டுக்கு போய் அங்க குடியிருந்தான். கிதியோனுக்கு அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். நிறைய பெண்களை திருமணம் செய்தான். 70 பிள்ளைகள் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நிறைய திருமணம் செய்யறது வழக்கம். அதனால அந்த மாதிரி இருந்தான். சீகேமில் இருந்த அவனுடைய மறு மனைவாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். மனைவி மாத்திரமல்ல, மறுமனைவாட்டிகளும் வச்சிருந்தான். அதுல ஒரு பெண் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். பேரு அபிமெலேக்கு, ராஜாவின் மகன் அப்படின்றதா அதனோட அர்த்தம். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருதாபியத்திலே மரித்து ஒப்பிராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேஸ்ரியனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். தான் உயிரே வயதான காலத்துல கிதியோன் மரித்து தகப்பன் அடக்கம் பண்ணப்பட்ட அதே கல்லறையில இவனையும் அடக்கம் பண்ணினாங்க. அவனோட கல்லறையில கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரீத்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் இப்ப கிதியோன் மரித்த பிறகு இவங்களை வழி நடத்தி செல்ல நியாயாதிபதிகள் இல்லாதனால மறுபடியுமா அவங்க ஆண்டவரை விட்டு தூரம் போய் அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சாங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையில் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும், கர்த்தர் தான் அவங்கள ரட்சித்தாங்க, நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி. ஆனா இவங்க அதெல்லாம் நினைச்சு பார்க்காம கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். கர்த்தரையும் நினைச்சு பார்க்காம போயிட்டாங்க. கிதியோனையும் அவன் செய்த எல்லா நன்மைக்கு தயை காட்டாம அவனோட குடும்பத்தாருக்கு தயை காட்டல. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரையும் மறந்துட்டாங்க, கிதியோன் குடும்பத்தினரையும் மறந்துட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல வாசிக்கிறோம். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொள்றோம்னா, சேபா சல்முனா 2 மீதியானியருடைய ராஜாவையும் கிதியோன் பேசுறான். நீங்க என்னுடைய சகோதரனை கொல்லாம இருந்தீங்கன்னா உங்களை நான் விட்டுருப்பேன். ஆனா நீங்க அவங்கள கொன்னதுனால நான் உங்களையும் கொன்னு போடுவேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை வெட்டி போடும்படி சொல்றான். ஆனா அவன் பயப்படுறான், பட்டயத்தை உருவல. உடனே இவங்க 2 பேரும் சொல்றாங்க, நீயே எங்களை கொன்னு போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி கிதியோன் அவங்கள கொன்னு போட்டு அந்த ஒட்டகத்தோட கழுத்துல இருந்த நகைய எடுத்து கொண்டான். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் கிதியோன்ட்ட நீ எங்களுக்கு ராஜாவா இரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிதியோன் சொல்றாரு, இல்ல கர்த்தர் தான் உங்களை ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்ககிட்ட பொன் நகைகளை கொண்டு கொடுக்கும்படியா சொல்றான். அவங்க எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. 1700 பொன் சேக்கல் எடையுள்ள பொன் நகைகளை கொடுத்தாங்க. அதை வச்சு அவன் ஆசாரியர் ஊர்த்தக்கூடிய, பிரதான ஆசாரியன் போடக்கூடிய அந்த ஏபோத் வஸ்திரத்தை செய்தான். அத தன்னுடைய ஊரான ஒப்புராவில வைத்தான். அத ஜனங்கள் பின்பற்றி கர்த்தரை விட்டு தூரம் போறதுக்கு கிதியோன் காரணமாயிட்டான். 40 வருஷம் தேசத்துல கிதியோனோட நாட்கள்ல அமைதல் உண்டாயிருந்துச்சு. கிதியோனுக்கு நிறைய மனைவிமார், 70 பிள்ளைகள் இருந்தாங்க.
மறுமனைவாட்டிக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு அபிமெலேக்கு. இந்த கிதியோன் வயதான காலத்துல மரித்து தன்னுடைய தகப்பன் அடக்கம் பண்ண இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டாரு. ஆனா இஸ்ரவேல் மக்கள் பின் நாட்கள்ல கிதியோன் மரித்த பிறகு அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் தங்களை ரட்சித்ததையும் மறந்துட்டாங்க. கிதியோன் தங்களுக்கு செய்த நன்மைக்கு தக்கதாக அவனுடைய குடும்பத்தாருக்கு தயை பாராட்டாம போயிட்டாங்க, அப்படி நன்றி இல்லாம போயிட்டாங்க அப்படின்றதையும் இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். நம்மளும் கூட கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்க கூடாது, மற்ற மனிதர்கள் செய்த நன்மைகளையும் மறக்காம அவங்களுக்கு நம்ம தயை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக உதவிகளை நீர் செய்கிறீர், எங்களோட தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர். ஆண்டவரே, எங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறீர். உம்முடைய அன்பை நாங்கள் அறிந்து ஆண்டவரே உம்மை உத்தமமாய் சேவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை சார்ந்து வாழ கிருபை செய்யுங்க. உம்மை விட்டு விலகுகிற காரியத்தை எங்களை விட்டு நீக்கி போடுங்க. ஆண்டவரே, மற்றவங்க செய்கிற உதவிகளுக்கு ஏற்ற நன்மையை செய்யவும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கவும் கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.